السلام عليكم ورحمة الله. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله أما بعد. فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. கணிதத்துக்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்லஷானு தஆலாவின் நல்லடியார்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, மாணவிகளே, அல்லாஹ்வுடைய மகத்தான பேரருளால் நம்முடைய ஜாமியத்து நஜா பெண்கள் அரபிக் கல்லூரியின் ஓராண்டு மற்றும் ஈராண்டு பாடத்திட்டத்தின் கீழ் தினசரி வகுப்பிலே கலந்து கொண்டு பயின்று வந்த மாணவிகளுக்கு இன்று பட்டமளிப்பு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற இருக்கிற இந்த நிகழ்ச்சியில் நாம் எல்லாம் பங்கெடுத்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சி சமுதாயத்திலே மிக முக்கியமான ஒரு நிகழ்ச்சி. எத்தனையோ நிகழ்ச்சிகள் இந்த சமுதாயத்திலே நடத்தப்படுகின்றன. எத்தனையோ பாராட்டு விழாக்கள் இந்த சமுதாயத்திலே நடத்தப்படுகின்றன. உண்மையிலேயே பாராட்டு விழா என்று நடத்துவதாக இருந்தால் இங்கு பட்டம் பெறும் இந்த மாணவிகளுக்கு நாம் நடத்த வேண்டும். சமுதாயத்திலே அவர்கள்தான் போற்றப்பட வேண்டும், ஊக்குவிக்கப்பட வேண்டும். ஏனென்று சொன்னால் தங்களுடைய இறைவனின் ஒளியை, அறிவொளியை, நேர் ஒளி எனும் ஒளியை அவர்கள் ஏந்தியவர்களாக இந்த சமூகத்துக்கு வர இருக்கிறார்கள். அவர்கள் மென்மேலும் இந்த மார்க்கத்துடைய அறிவை பெற வேண்டும், அதற்காக மென்மேலும் உழைக்க வேண்டும், இன்னும் தங்களை பக்குவப்படுத்திக் கொண்டு பண்படுத்திக் கொண்டு சமுதாயத்திலே நடைபோட வேண்டும். அதற்கு நாம் எல்லாம் ஒத்துழைப்பு தரும் விதமாக, அவர்களை ஊக்குவிக்கும் விதமாக அவர்களுக்கு இத்தகைய பாராட்டு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டால் அது சால பொருந்தும். ஆனால் இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் இன்னைக்கு பின்னுக்கு தள்ளப்பட்டு சிலரை புகழ வேண்டும் என்பதற்காக, சிலரை பாராட்ட வேண்டும் என்பதற்காக எத்தனையோ நிகழ்ச்சிகள் நடத்தப்படுகின்றன. அதற்கும் இந்த சமுதாயத்துக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லாத ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம். அந்த நிகழ்ச்சிக்கும் இந்த சமுதாயத்திற்கும் ஒரு பயனும் இல்லாத நிலையை நாம் பார்க்கிறோம்.
அன்பிற்குரிய பெருமக்களே, இந்த மார்க்கத்துடைய கல்விதான் இன்றைக்கு ஒவ்வொரு முஸ்லிம் பெண்களுக்கும், ஏன் ஆண்களுக்கும் இன்றைக்கு அவசியமாக இருக்கிற ஒரு மனிதனுடைய உணவு தண்ணீரின் தேவையை விடவும் மார்க்கத்துடைய தேவை, மார்க்கத்தை அறிந்து அதனை பின்பற்றி நடப்பதனுடைய தேவை மிக இன்றியமையாதது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இந்த உலகத்திலே உணவு தண்ணீர் இல்லை என்று சொன்னால் மனிதன் அழிந்து விடுவான், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் மார்க்கத்துடைய அறிவை அறிந்து கொள்ளாமல், அதன்படி நடந்து கொள்ளாமல் இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்தோம் என்று சொன்னால் மறு உலகத்திலே நிச்சயமாக நாம் அழிவைத்தான் சந்திக்க வேண்டியிருக்கும். எனவே மார்க்கத்துடைய அறிவு மிக முக்கியமானது. இந்த பெண்கள் மதரசா ஏன் நாம் நடத்தி வருகிறோம்? சமுதாயத்திலே 12 காலமாக இந்த மதரசாவை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த மதரசாவிலே படித்து வெளிவந்த எத்தனையோ மாணவிகள் இருக்கிறார்கள். 100க்கும் மேற்பட்ட மாணவிகள் இருக்கிறார்கள். இந்த மதரசாவுடைய நோக்கம் என்ன? ஏன் இது நடத்தப்பட வேண்டும்? தாரிமா மதரசா பெண்களிடத்திலே ஒரு விழிப்புணர்வு ஏற்பட வேண்டும். நாம் நம்முடைய பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்பி வைக்கிறோம். பள்ளிக்கூடத்திலே படிப்பதற்காக அதிகாரியில் இருந்து மிகப்பெரிய சிரத்தை எடுத்துக்கொண்டு அவர்களுக்கான உணவை தயார்படுத்திக் கொண்டு நம்முடைய இல்லங்களில் இருந்து நெடுதூரம் நடை பயணமாக நடந்து அவர்களை அழைத்துக் கொண்டு வாகனத்திலே ஏற்றி விடுகிறோம். தினந்தோறும் இது நடக்கிறது, நாள்தோறும் நடக்கிறது. கடலில் உள்ள அலைகள் ஓய்ந்தாலும் இது ஓயாது என்கின்ற அளவுக்கு இது நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இதில் மனிதன் வெற்றி பெற்றுவிட முடியுமா? மனிதன் ஜெயித்து விட முடியுமா? நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் நம் பிள்ளைகள் படித்து விட்டால் இந்த உலகத்திலே ஜெயித்து விடலாம், இந்த உலகத்திலே நாம் ஈடேற்றம் அடைந்து விடலாம் என்று நாம் எண்ணிக்கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக கிடையாது. உண்மையான வெற்றி எது? இந்த உலகத்தில் நாம் படிக்கின்ற படிப்பா? இந்த உலகத்திலே நாம் பெறுகின்ற பட்டமா? இந்த உலகத்துடைய கல்வியை நாம் தேடுகின்றோமே, காலேஜ் வரை சென்று உயர்கல்வியை நாம் பெறுகின்றோமே, அதுவா? அதற்கு பிறகு நாம் அடைகின்றோமே ஒரு பதவி, அதுவா? கிடையாது. அல்லாஹ் சொல்கிறார், கத் அஃப்லஹ மன் தஸக்கா வ ذكر اسم ربه فصلى. யார் தம்மை பக்குவப்படுத்திக் கொண்டு தம்முடைய இறைவனுடைய பெயரை நினைத்துக் கொண்டு தொழுகையையும் நிறைவேற்றினாரோ அவர்தான் வெற்றி பெற்று விட்டார். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார், சப்பிஹிஸ்ம ரப்பிக்கல் அலா என்ற அந்த அத்தியாயத்திலே வெள்ளிக்கிழமை தோறும் ஓதுகிறார்களே, அந்த அத்தியாயத்திலே அல்லாஹ் சொல்கிறார். எத்தனையோ பேருக்கு இந்த அத்தியாயம் மனப்பாடம். உண்மையான வெற்றி எது என்று அல்லாஹ் சொல்கிறார். கத் அஃப்லஹ மன் தஸக்கா வ ذكر اسم ربه فصلى. யார் தன்னை பண்படுத்தி பக்குவப்படுத்தி தன்னுடைய இறைவனுடைய பெயரை நினைத்து தொழுகையும் நிலைநாட்டினாரோ அவர்தான் ஜெயித்திருக்கிறார், வெற்றி பெற்றிருக்கிறார். உண்மையான வெற்றி அதுதான். இந்த நிலையை நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் கொடுக்க வேண்டும். நம்மை பக்குவப்படுத்தக்கூடிய கல்வி இந்த மார்க்கத்தினுடைய கல்விதான். நம்மை பண்படுத்தக்கூடிய கல்வி இந்த மார்க்கத்தினுடைய கல்விதான். அல்லாஹ்வை நினைக்க சொல்லக்கூடிய கல்வி இந்த மார்க்கத்துடைய கல்விதான். தொழுகையை சரிவர
நிலைநாட்ட வைக்கக்கூடிய கல்வி இந்த மார்க்கத்துடைய கல்விதான். இந்த மார்க்கத்துடைய கல்வியை நம்முடைய பிள்ளைகளுக்கு தேடிக் கொடுப்பது நம்முடைய மிகப்பெரிய ஒரு பொறுப்பாக, கடமையாக எண்ணி பெற்றோர்கள் அதனை அவர்களுக்கு செய்து கொடுக்க வேண்டும். எத்தனையோ குழந்தைகள் ஸ்கூலுக்கு சென்று படிக்கிறார்கள். ஆனால் மதரசாவிலே அவர்களுக்கு என்று எந்த பங்கும் கிடையாது. குர்ஆனை அவர்கள் ஓதி இருப்பார்கள், அவ்வளவுதான். குர்ஆனுடைய கல்வியை அறியாத எத்தனையோ ஸ்கூலில் படிக்கக்கூடிய ஆண் பிள்ளைகள் இருக்கின்றன, பெண் பிள்ளைகள் இருக்கின்றன. ஐயோ பாவம் என்றுதான் அவர்களை பற்றி நாம் சொல்ல வேண்டும். அவர்கள் அறியாதவர்களாக இருக்கிறார்கள். அது அவர்களை எங்கே கொண்டு போய் நிறுத்தும் என்பது நமக்கு தெரியாது. அது அவர்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் உள்ள தொடர்பு. இந்த ஒன்றுக்காகத்தான் நாம் இந்த மதரசாவை நடத்தி கொண்டிருக்கிறோம். மக்கள் ஜெயிக்க வேண்டும். இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் அவர்கள் ஈடேற்றம் பெற வேண்டும். அந்த தூய்மையாக தம்மை தூய்மைப்படுத்தி ஒரு தூய மனிதனாக வாழ்வதற்கு அவர்கள் முயற்சி எடுக்க வேண்டும். தீமைகளை தவிர்த்து, பாவங்களை தவிர்த்து, அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பை தேடி, நல்ல ஈமானை கொண்டு நல்ல அமல்களை செய்து, அல்லாஹ்வை அனுதினமும் நினைத்து தொழுகையை சரிவர பேணி அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை வாழ வேண்டும். அப்படி வாழக்கூடியவர்கள் தான் வெற்றி பெறுவார்கள். அவர்கள் தான் ஈடேற்றம் அடைவார்கள் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. மற்றொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறார், இதே மாதிரியான வசனம், ஃபமன் ஸுஹ்ஸிஹ அனின் நாரி வ உத்கிலல் ஜன்னah ஃபகத் ஃபாஸ். யார் நரகத்தில் இருந்து தூரப்படுத்தப்பட்டு சொர்க்கத்திலே புகுத்தப்பட்டாரோ அவர் வெற்றி பெற்று விட்டார். இதை அப்படியே வேறு விதத்தில் அல்லாஹ் சொல்கிறார். நரகத்தில் இருந்து நாம் தப்பித்து சொர்க்கத்துக்கு சென்று விட்டோம் என்று சொன்னால் நாம் ஜெயித்து விட்டோம், நாம் வெற்றி பெற்று விட்டோம் என்று அல்லாஹ் சொல்கிறார். வெற்றி என்பது உண்மையான வெற்றி இதுதான். இந்த உலகத்திலே நாம் காசு பணத்தை சம்பாதிக்கிறோம், அது வெற்றி அல்ல. பதவிகளை, செல்வாக்குகளை சம்பாதிக்கிறோம், அது வெற்றி அல்ல. இந்த உலகத்திலே இன்னும் எத்தனையோ இந்த உலகத்தினுடைய இன்பங்களை சம்பாதிக்கிறோம், அதுவெல்லாம் வெற்றி கிடையாது. மறுமையினுடைய வெற்றி தான் வெற்றி. அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறார், ஃபமன் ஸுஹ்ஸிஹ அனின் நாரி வ உத்கிலல் ஜன்னah ஃபகத் ஃபாஸ். நரகத்தில் இருந்து ஒருவர் தூரப்படுத்தப்பட்டு யார் சொர்க்கத்திலே புகுத்தப்பட்டாரோ அவர் வெற்றி பெற்று விட்டார். அன்பிற்குரியவர்களே, இந்த நிலை நம்ம சமுதாயத்தினுடைய பெண்களுக்கு வர வேண்டும் என்பதற்காக நாம் என்ன செய்வோம்? இந்த மதரசாவை நாம் தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறோம். எனவே இந்த மதரசாவுடைய கல்வியை உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுங்கள். அவர்களை மதரசாவிலே சேர்த்து இந்த கல்வியை கற்பதற்கு நீங்கள் உறுதுணையாக இருங்கள். இந்த கல்வியின் மூலமாகத்தான் ஒரு பெண் தம்மை பக்குவப்படுத்திக் கொள்ள முடியும், தம்மை தூய்மைப்படுத்திக் கொள்ள முடியும், அல்லாஹ்வை அனுதினமும் நினைத்து நினைத்து உருக முடியும், தொழுகையை சரிவர நிறைவேற்ற முடியும். எனவே தாய்மார்கள், பெற்றோர்கள் கூடுதலாக, இன்னும் கூடுதலாக கவனம் எடுத்து அவர்கள் இந்த மதரசாவிலே தங்களுடைய பிள்ளைகளை சேர்த்து உதவிடுமாறு நாம் மீண்டும் உங்களை கேட்டுக்கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு இந்த மதரசா காலியாகத்தான் இருக்கிறது. இந்த பேட்ச் இன்றைக்கு வெளியேற இருக்கிறார்கள். முதலாம் ஆண்டு படித்து முடித்த மாணவிகள் தங்களுடைய சான்றிதழ்களை பெற்றுக்கொண்டு அவர்கள் அதிலிருந்து வெளியேறுகிறார்கள். அவர்களுடைய இருக்கைகள் காலியாக இருக்கிறார். இரண்டாம் ஆண்டு படித்த மாணவிகள் 2 வருடம் தங்களுடைய கல்லூரி வாழ்க்கையை முடித்துவிட்டு பட்டம் பெற்று வெளியேறுகிறார்கள். அவர்களுடைய இருக்கைக்கு முதலாம் ஆண்டு மாணவிகள் வந்து விடுவார்கள்.
இப்போது முதலாம் ஆண்டு காலியாக இருக்கிறது. எனவே தாய்மார்கள், நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளை 6வது வகுப்பு படித்து முடித்த பெண் குழந்தைகளை, நன்கு குர்ஆன் ஓதத் தெரிந்த, தமிழை நன்கு படிக்க எழுத தெரிந்த பிள்ளைகளை நீங்கள் இதிலே சேர்த்து பயன்பெறுமாறு உங்களை அன்போடு கேட்டு என்னுடைய வார்த்தைக்கு திரையிடுகிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.